இன்ஃபேக்ட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான். ஜெமினி கணேசன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இவருடைய இயற்பெயர் ராமசாமி கணேசன். 17 நவம்பர் 1920 22 மார்ச் 2005 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவரது மேடை பெயரான ஜெமினி கணேசன் மூலம் நன்கு அறியப்பட்டிருக்காரு தமிழ் உலகத்தில். முக்கியமான தமிழ் சினிமாவில் பணியாற்றிய ஒரு இந்திய நடிகர் அவர். திரைப்படங்களில் அவரது காதல் பாத்திரங்களுக்காக அவர் காதல் மன்னன் அப்படின்னு அழைக்கப்பெற்றார். கணேசன் தமிழ் சினிமாவின் 3 பெரிய பெயர்களில் ஒருவர். அந்த 3 பேர் யாருன்னா ஜெமினி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் சிவாஜி கணேசன். இவங்க 3 பேருமே மிகப்பெரிய ஆக்டர். சிவாஜி கணேசன் நாடக திரைப்படங்களில் சிறந்து விளங்கிய போதும், எம்ஜி ராமச்சந்திரன் ஆக்ஷன் ஹீரோவாக பிரபலமாக இருந்த போதும், ஜெமினி கணேசன் காதல் படங்களுக்காக ரொம்பவும் பிரபலமாக இருந்தார். 1971 பத்மஸ்ரீ விருது பெற்றவர் ஜெமினி கணேசன். கலைமாமணி, எம்ஜிஆர் தங்கப்பதக்கம் மற்றும் திரை வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் வென்றுள்ளார். அப்போது திரையுலகில் நுழைந்த சில கல்லூரி பட்டதாரிகளில் இவரும் ஒருவர். அந்த காலத்தில் திரையுலகத்தில் அவ்வளோவும் யாருன்னா படிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் நல்லா படித்து ஒரு பட்டதாரி ஆகிட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இவர் தமிழ் இதில் மட்டும் நடிக்கலங்க, பாலிவுட், டோலிவுட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த காலத்திலேயே காதல் மன்னனாக இருந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் ஜெமினி கணேசன் பிடிச்சிருந்தோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் பெற்ற விருது பார்த்திங்கன்னா 1970 காவிய தலைவிக்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, 1990 தமிழ்நாடு மாநில திரைப்பட கௌரவ விருது எம்ஜிஆர் விருது, 1971 பத்மஸ்ரீ விருது, 1974 நான் அவனில்லை படத்திற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது, 1903 ஃபிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.